விருச்சிக ராசிக்கு குரு பகவான் இதுவரைக்கும் 7ல் இருந்த குரு 8ல் போய் மறைய போகிறார். ஏன்னா தனஸ்தானாதிபதியும் அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதி குருவும் அவர் தான். அதனால் 2க்கும் 5 குரு பகவான் 8ல் மறையிறது சில நெருக்கடிகளை கொடுக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி பொருள் வரவில் பொருளே இருக்கும், வர்றதில் தாமதமாகும். அது மாதிரி குழந்தைகள் விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான். பூர்வ புண்ணியம் கிடைக்கிறதுலையும் சில தடங்கல்கள் ஏற்படும், திருமண வாய்ப்புகளும் சில தள்ளி போகும். ஆனால் குருவனுடைய பார்வை பலனால் சில இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் எல்லா காரியமும் நடக்கும். இருந்தாலும் எல்லா வகையிலும் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கணும். நம்ம எடுத்தோடனே எதையுமே செய்யக்கூடாது, நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்யணும்.